Hey guys, welcome to Munna's Menu. இன்னைக்கு diwali ஸ்பெஷலா நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ஸ்வீட் என்னன்னு கேட்டிங்கன்னா கலாகந்த். நாம யூசுவலா கடையில வாங்குற கலாகந்த் மாதிரி இல்லாம இன்னைக்கு நம்ம ரெசிபில பாத்தீங்கன்னா அந்த கலாகந்துக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து ஒரு சாக்லேட் கலாகந்த் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கலாகந்த் பாத்தீங்கன்னா வெறும் 3 பொருள் வச்சு ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கலாகந்த் செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் ஆட் பண்ணுறேன். இந்த கலாகந்த் ஸ்வீட் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இதில் மெயின் கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பாலை ரெடியூஸ் பண்ண போகிறோம். இந்த பாலில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ தண்ணி ஆட் பண்ணாத பாலை நம்ம காய்ச்சிரும். ஸோ கொஞ்சம் இடைவெளி விட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா நம்ம பால் பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலாகந்த் செய்யும் போது நீங்கள் பால் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ பால் கொதித்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். பால் கொதித்ததுக்கப்புறம் நான் இதில் ஏன் வினிகர் ஆட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பால் திரியணும். அதே சமயத்தில் பால் நமக்கு கம்ப்ளீட்டாகவும் தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நமக்கு பால் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரிஞ்சிருக்கு. இதே பால் உங்களுக்கு ரெடியூஸ் ஆக பார்த்தீங்கன்னா நமக்கு சன்னா தனியாக வந்துடும். இந்த கலாகந்த் செய்யும் போது இந்த பால் உங்களுக்கு கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் பாலை எக்காரணத்தும் கொண்டும் ஸ்டிர் பண்ணுறதை மறக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம பாலில் தண்ணி ஆட் பண்ணல, அதுவும் இல்லாமல் இப்போ வினிகர் ஆட் பண்ணுறதுனால நம்ம பால் தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகணுங்க நம்ம பால். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கலாகந்த் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலாகந்த் தேவையான மிக்சர், அதாவது அந்த சென்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு ட்விஸ்ட் கொடுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு கேட்பரி டைரி மில்க், ஒரு 10 ரூபா டைரி மில்க் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சாக்லேட் ஆட் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக நம்ம கடையில் வைக்கிற கலாகந்த் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கலாகந்த் தீஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலாகந்த் திக்கான உடனே அடுப்போட ஃப்ளேம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண சாக்லேட்டை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலாகந்தோட கலர் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி நம்ம கலாகந்த் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கலாகந்த் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குற ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கரண்டி வச்சு தள்ளும் போது நம்ம கலாகந்த் கடையில் ஒட்டாமல் தனியாக வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலாகந்த் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கேஸை இப்போ டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கீ கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கலாகந்த் மிக்ஸை இப்போ இந்த கண்ணாடி பாத்திரத்தில் ஆட் பண்ணி லெவல் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லெவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நட்ஸ் எதுவாக இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது கூட வேறு என்ன நட்ஸ் வேணுமோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கம்ப்ளீட்டாக செட் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 hours வரைக்கும் டைமே எடுக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்வீட்டை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கொண்டு போய் வைக்காதீங்க. நம்ம கலாகந்த் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour இல்லை 2 hour வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம கலாகந்த் சூப்பராக ரெடியாக இருக்கும். இந்த கலாகந்த் செய்யும்போது 2 விஷயம் மெயினாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி வினிகர் ஆட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பன்னீர் தனியாக வேர் தனியாக போயிடும். அதே மாதிரி 2வது இந்த கலாகந்தை கடாயில் ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி ஸ்க்ரீனில் காமிச்ச டெக்ஸ்சர் வந்தோடனே நீங்கள் கடாயிலேருந்து எடுத்துடணும். அப்போ தான் நம்ம கலாகந்த் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். டியர் வியூவர்ஸ், இப்போ நம்ம கலாகந்த் பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாப்பில் வாங்குகிற கலாகந்தோட ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கலாகந்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளியை ஹாப்பியாக சாக்லேட் கலாகந்த் கூட என்ஜாய் பண்ணுங்கள். டியர் வியூவர்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த தீபாவளி ஸ்பெஷல் சாக்லேட் கலாகந்த் ரெசிபி பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுன்ற ஆப்ஷனை சேர்த்து ஆன் பண்ணும்போது நம்ம சேனல்லேருந்து வர ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஸ்பெஷல் கலாகந்தை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் அனுப்புங்க. அதே மாதிரி இந்த சேனல் பற்றின ஃபீட்பேக்கையும் எனக்கு கமெண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ரெசிபி வேணாலும் கமெண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதை கூடி சீக்கிரம் கொண்டு வருவோம். அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் டாடா பை பை ஃப்ரம் முன்னா அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் முன்னாஸ் மெனு.